என்ன அவ பக்கம் அரண்மனையில நான் தயிர் சாதம் போட்டு நான் வளர்த்தேன். அவ பக்கன்ற நீ தயிர் சோறா போட்டு இந்த சக்காலத்துக்கு உள்பாவன தண்ணி இழுச்சா அடிய சக்காலத்துக்கு சாமி 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 கிட்ட ஒரு பொடி நீ எப்ப இங்க வந்த? எனக்கு வர வேண்டிய நேரம் வந்து அப்படியா? என்ன நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சுவாமி ஆபத்து வந்து தெரியவில்லை. என்ன ஆபத்து? கண்டன் காண்புவன் என்பவன் 2 பேரும் சேர்ந்து உன்னுடைய தாயை சக்தியை சிவஜி வளர்த்திருக்கிறார்கள். தாயார் மலையாள பகவதியாக இல்லை அந்த கண்டன் கால் போனகை சிலை எடுத்திருக்கின்ற ஆமாம் அடித்து இச்சை செய்து அந்த பொருளாவை அழிக்க வேண்டும். கண்டன் கால் போன அவ்வளவுதானே முருகா, அது மட்டும் இல்லை. தாயை சிலையில் பிடித்து வைத்திருக்கிறார்கள். தெரியுமா, உன்னை அழிக்க திட்டம் போட்டு இருக்கிறார். என்ன என் தாயாரை சிறைபிடிக்கிறால் எப்படி இருந்தாலும் முருகன் தாயை காப்பாற்ற வருவார். அப்போது என்னையும் பிடிக்கலாம் என்று எண்ணம். ஆமா, அதற்காக உன்னை அழிப்பதற்கு அனுப்பிச்சிருக்கிறான். சரி, ஆனால் உன் தாயை மீட்க வேண்டும். எப்படி மீட்க வேண்டும் தெரியுமா? எப்படி மீட்க வேண்டும்? எங்களுடைய அத்தையை தேவையானையும் நீயும் துவேஷாக போக வேண்டும். சரி, இந்த உருவத்தை மாற்றி இந்த உருவத்தை பள்ளி வந்து புற சொல்லும் குவித்தியாக போக வேண்டும். ஆனால் இப்படி போனால்தான் அவனை மீட்கணும். இந்த உருவத்தோடு போனால் அழித்து விடுவார்கள். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். சென்று வா. சென்று வருவா. வந்து விட்டு உன்னை காத்து விட்டு நல்லது அக்கா போக வேண்டும். என்ன பள்ளி தெய்வான இருவருமே முதல் பிறவியிலே அமுதவல்லி குமுதவல்லியாக பிறந்தார்கள். உண்மை. முதல் பிறவியிலே அமுதவல்லி குமுதவல்லியாக பிறந்தார்கள். இந்த முருகனையே மனம் செய்து கொள்ள வேண்டும். அப்ப பிறக்கும் பொழுது தற்காலே அமுதவல்லி அதற்காக பற்றிய தேவையான அவன் என்ன செய்வார்? காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து நெற்றியிலே பசு பதி பாசம் என்று சொல்லக்கூடிய 3 பட்டைகள், அதாவது திருநீரை இணைந்து பசு பதி பாசம், இந்த 3 திருநீர் கோடிட்டு பசு பதி பாசம், இப்படி இந்த 3 கோடிட்டு அல்லும் பகலும் 60 நாளிகையும் என்னையே பிரித்து இருந்தபடியா, ஏன்னா என்னையே போச்சுச்சா, சுத்தமத்தமா இருந்தா. அதனால்தான் இவளுக்கு பிறவி தேவ உலகத்திலே தேவேந்திரனுக்கு மகளாக தேவியாரையாக பிறக்க செய்தேன். ஏன்னா அவ இருந்த ஒழுக்கம். இந்த வள்ளி அப்படி கிடையாது. இப்ப குமுதவல்லி ஏன்னா சரியா பல் துலக்க மாட்டான். அப்படியா? சரியா பிடிக்க மாட்டான். ஆமா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் அப்படி இல்லை என்றாலும் என்னையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று எத்தனைக்குதான் இவன் புற உலகிலே நம்பிராஜனுக்கு மகளாக வள்ளிக்கிழங்கு தோன்றும் பள்ளத்திலே இவனை வள்ளியாக பிறக்க செய்தேன். ஆக முன் பிறவில் இருக்கிற அக்கா தங்கைகள் தான் இப்பொழுது இந்த ஞானத்தை மெய்ஞான, அதாவது அஞ்ஞானத்தை மறந்து மெய்ஞானத்தை அளிக்கின்றேன். இப்போது நீங்கள் இருவருமே அக்கா தங்கைகள் தான். வள்ளி தங்கையா?